என் அன்பு குழந்தையே, இன்றே உன் அம்மா மடப்புரம் காளியம்மன் உன்னை அழிக்க சதி செய்து கொண்டிருக்கும் சிலரை பற்றி உன்னிடம் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். உன்னை அழிக்க நினைக்கும் துரோகிகளைப் பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? உன்னிடம் அன்பாக பேசுகின்றவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் என்று நம்பி ஏமாறாதே. நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்று நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, உனக்கு துரோகத்தை செய்து உன்னை நிம்மதியாக வாழவிடாமல் துன்புறுத்திக் கொண்டிருக்கும் அந்த துரோகிகளின் இல்லத்திற்கு இந்த மடப்புரம் காளியம்மன் சென்றிருந்தேன். உன் அம்மா நான் அங்கு பார்த்த காட்சியானது எனக்கே மிகவும் வியப்பாக இருந்தது. என் அன்பு குழந்தையே, உன் அம்மா நான் எதற்காக உன் துரோகியின் இல்லத்திற்கு சென்றிருந்தேன் என்பதை முதலில் உன்னிடம் சொல்லிவிடுகின்றேன். அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் உன்னிடம் தெளிவாக சொல்கின்றேன். என் பிள்ளை, நீ சற்று அமைதியாக கேள். அவசரப்பட்டு தள்ளிவிடாதே. அம்மா சொல்வதை கேட்ட பிறகு எதற்காக இந்த செய்தியை உன்னிடம் கொண்டு வந்திருக்கின்றேன் என்பதை என் பிள்ளை நீயாகவே புரிந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, நீ இந்த மடப்புரம் காளியம்மனின் சத்திய வாக்கினை கேட்பதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயமும் காரணம் இல்லாமல் உன் வாழ்க்கையில் இந்த காளியம்மன் நடத்துவது கிடையாது. காரணமில்லாமல் எதையும் நான் உன்னிடம் சொல்வதும் கிடையாது. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நான் சொல்கின்ற எல்லாவற்றும் உனது நன்மைக்காகவும் உன் முன்னேற்றத்திற்காகவும் என்பதை நீ புரிந்து கொண்டு இந்த வாக்கினை கேட்டால் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். என் செல்ல குழந்தையே, உன்னுடைய பலவீனம் என்ன என்று நன்றாக தெரிந்து கொண்டு உன்னோடு இருக்கும் மனிதர்களே உன் மனதை காயப்படுத்தி விட்டார்கள். உன்னை கண்ணீர் சிந்த வைத்தார்கள். அவர்களின் ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் மனதை வேதனைப்படுத்திவிட்டது. யார் எதைச் சொன்னாலும் என் பிள்ளை, நீ உடனே அதை முழுமையாக நம்பிவிடுகின்றாய். அதுதான் உன் பலவீனம் என்பதை அவர்கள் நன்றாக தெரிந்து கொண்டார்கள். அதனால்தான் உன் வாழ்க்கையில் சோதனைகளை அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். என் அன்பு குழந்தையே, அவர்கள் இன்னும் திருந்தவில்லை. இனிமேலும் உன் மனதை காயப்படுத்த திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். உனக்கு எதிராக பல சதித்திட்டங்களை தீட்டிக் கொண்டே இருக்கின்றார்கள். இதுவரை அவர்கள் செய்தது வெறும் துரோகம் மட்டும்தான். ஆனால் அதிலும் நிற்காமல் மேலும் துன்பம் கொடுக்க நினைக்கின்றார்கள். என் குழந்தையே, நம்மை சுற்றி இருப்பவர்கள் எந்த நோக்கத்தோடு நம்மிடம் பேசுகின்றார்கள், நல்லவர்களா கெட்டவர்களா என்றதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். யாராவது நன்றாக பேசினால் உடனே முழு நம்பிக்கையும் கொடுத்து விடுகிறாய். அதனால்தான் இத்தனை பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய். ஒரு தவறு தெரியாமல் நடந்தால் நான் மன்னித்து விடுவேன். ஆனால் தொடர்ந்து செய்யப்படும் துரோகத்தை இந்த காளி அம்மன் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். அவர்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கவே நான் அங்கே சென்றிருந்தேன். ஆனால் என் பிள்ளையே, அங்கே நான் கண்ட காட்சி எதிர்பாராத ஒன்று. அவர்கள் முழு குடும்பமாக கூடி நம் வாழ்க்கையில் செய்த துரோகங்களுக்கான தண்டனைகளைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். மற்றவர்களுக்கு கெடுதல் செய்தால் அதே கெடுதல் நமக்கே திரும்பி வரும் என்பதை இப்போதுதான் உணர்ந்தோம் என்று அவர்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். உன்னிடம் அவர்கள் செய்த துரோகத்திற்காக உன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். நான் தண்டனை கொடுக்க சென்றிருந்தாலும் அவர்களின் மனநிலையை பார்த்து மன்னிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஏனெனில் என் சோதனைகள் மூலம் அவர்கள் உண்மையில் திருந்தியிருப்பதை நான் புரிந்து கொண்டேன். என் பிள்ளையே, தவறு செய்வது மனிதர்களுக்கு இயல்பு. ஆனா அந்த தவறிலிருந்து திருந்துவது முக்கியம். திருந்தும் மனநிலை இல்லாதவர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கும். இப்போது அவர்கள் பசித்துக்கொண்டு மண்ணில் விழுந்து மன உளைச்சலுடன் உனக்கு செய்த துரோகத்திற்காக நிரந்தரமாக வருந்திக் கொண்டிருக்கின்றார்கள். என் அன்பு குழந்தையே, அவர்கள் உண்மையாக திருந்த முயல்கிறார்கள் என்பதற்கான அடையாளத்தை நான் கண்டுள்ளேன். ஆனால் உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் வரை இந்த மடப்புரம் காளியம்மன் அவர்களை முழுமையாக மன்னிக்க மாட்டேன். அதற்கான நல்ல சூழ்நிலைகளை நான் உனக்காக ஏற்படுத்திக் கொடுக்கப் போகின்றேன்.
என் அன்பு குழந்தையே, இந்த மடப்புறம் காளியம்மன் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் நல்லதுதான். நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் உனக்கு நான் சேர்த்துத் தருவேன். உன் அம்மா நான் உனக்கு எப்போதும் துணை. ஓம் மடப்புறம் காளியம்மன் போற்றி என்று சொல். நல்லதே நடக்கும்.